அது இந்த தடவை வந்து ரொம்ப வந்து அது ஷெட்யூலா இருக்கும். ஆனா அடுத்தடுத்தது என்ன 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 என்னங்கிற மாரி போயிட்டே இருக்கும். அதுல குறிப்பாக அந்த 11 மணிலேருந்து 12 மணி எனக்கு அந்த நேரம் தான் ரொம்ப மைண்ட்ல செட் ஆயிட்டே இருக்கு. அந்த நேரம் வந்து உச்சி காலம்னு சொல்றோம். 11 டூ 12 அந்த நேரத்தில நம்ம ஆழ்ந்த அமைதிக்குள்ள பயணிப்பதற்கான செயல்பாடுகளை நல்லா செய்றோம். நீங்க ஆன்லைன்லயும் புரோகிராம் இருக்கும். டைரக்ட்டாவும் வரலாம். சரிங்களா? ஆனா அந்த வாய்ப்ப நீங்க நெறைய பேர் பயன்படுத்திக்கணும். நாம ஞான மார்க்கத்துக்கு வந்துட்டோம். இது எல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டாங்கிற மாதிரியான கான்செப்ட் எல்லாம் நெறைய பேர்ட்ட இருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. இது சயின்டிஃபிக்கா வருஷத்துல அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து எக்காரணம் கொண்டு தூக்கத்தை தவிர்க்கக் கூடாதுன்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. எத்தன கோடி குடுத்தாலும் தூக்கத்தை தவிர்க்கக் கூடாதுன்னு சொன்ன ஒரு சந்ததி, வருடத்தில் ஒரே ஒரு நாள் நீ தூக்கத்தை வந்து தூக்கி வீசிட்டு இறைவனுக்காக செயல் செய் அப்படின்னு சொன்னா,